சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதாவது பார்த்தோம்னா சேலம் உள்பட பல மாவட்டங்கள்ல இது கோடை காலமா பருவமழை காலமா என்ற ஒரு சந்தேகம் மக்களிடையே நிலவி இருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் இந்த நேற்றைய சூழலை பொறுத்த முடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, சேலத்துல 45 நிமிடம் வரை கனமழை, தொடர்ச்சியான இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழை பார்த்தோம் அப்படின்னாக்கா நகர மக்களை மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இருந்த போதும் இந்த 45 நிமிடம் பெய்த இந்த மழை பார்த்தோம் அப்படின்னாக்கா, புதிய பேருந்து நிலையத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து முழங்கால அளவிற்கான தண்ணீரை தேங்கி நின்றது. இதன் காரணமாக பார்த்தோம்னாக்கா இரவு பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். அதே போல பேருந்து நிலையத்துல ஆங்காங்கே சிறு சிறு கடைகள் வைத்திருப்பாங்க. அதுல குறிப்பாக ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பல வகைகளை விற்பனை செய்யும் சிறிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணீரில் அந்த பழங்கள் எல்லாம் அடித்து சென்ற காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா, சூரமங்கலம் அருகே உள்ள முல்லை நகர் பகுதிகளில் ஏராளமான வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக பெரியவர்களும் சிறியவர்களும் தண்ணீர் வடிவதற்கு மிகுந்த தாமதமானதுனால இரவு முழுவதும் அவர்கள் தூங்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. நேற்றைய 45 நிமிட மழை என்பது சேலத்துல சூரமங்கலம், புதிய பேருந்து நிலையம், கிச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டு தேங்கி உள்ளது. இதனை தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் இன்று காலை தான் ஆட்களை அனுப்பி தண்ணீரை வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்து வரார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.